வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, ஏவா வேலு அவருடைய வீட்டில், அலுவலகத்தில் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் தான் ரொம்ப ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருது. அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட செய்தி வருது. ஆனால் மேக்சிமம் அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன நடந்திருக்கு? ஆராசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வந்திருக்காரு ஏவா வேலுவை பார்க்க. அப்போ ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமான இடங்களில் எல்லா இடங்கள்லையும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைடு போயிட்டுருக்குங்க. சென்னையில் உள்ள அவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசா அவர் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு உள்ளே போக பார்த்துருக்காரு. ஆனால் அவர் வந்து உள்ளே போகும்போது அவர் வந்து உள்ள அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. வந்திருக்கிறது யார், அமைச்சர் தெரியுமா, அது சரி இதுக்கு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், உள்ள விடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் போயிருக்கு. ஸோ கடந்த திமுக ஆட்சியில் வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஏவா வேலு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நெடுஞ்சாலைத்துறையில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஸோ இந்த புகாரோட அடிப்படையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் வந்து நிறைய ரைட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடு நடவடிக்கை எங்கெங்கன்னா சென்னையில் உள்ள ஏவா வீட்டோட அவங்களுடைய வீடு, அலுவலகம், திருவண்ணாமலையில் உள்ள அவரது வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இதர இடங்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் இன்னைக்கு சாயந்தரம் ஏவா வேலு வீட்டின் முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேலோட வீட்டுக்கு வந்து யார் வந்திருக்காங்கன்னா நம்ம இவர் வந்திருக்காரு, ராசா அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்தவொடனே எப்பவும் போல தான் போலீஸ் என்ன சொல்லுவாங்க, விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வந்தது யார் அப்படி இப்படிங்கிற மாதிரி சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனுமதிக்கல. அதுக்கப்புறம் வாசலில் இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் வந்தது நான் முதல்ல சொன்னது போல தான் ராசா வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பேசணும்னா அவரை பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுட்டாரு. அவர் எங்கெல்லாம் ரைடு நடக்குதோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போகலங்க. ஃபர்ஸ்ட் நேரடியாக வந்து போய் அவரை சந்திச்சிருக்காரு. ராசா வந்து யாரை போய் சந்திச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏவா வேலுவை போய் உள்ள போய் சந்திச்சிருக்காரு. காலையிலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம், திமுகவோட வழக்கறிஞர் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் காலையில் போய் உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவரெல்லாம் வந்து அலோவ் பண்ண வேலை. மேபி அவர் காலையில் டைமில் போனதுனால அலோவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவருக்கான பவர் கம்மியாக கூட இருந்திருக்கலாம், என்னன்னு சரியா தெரியல. ஸோ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு வந்து பார்த்தீங்கன்னா சாலை அமைக்க சவ்வூடு மண் அள்ளியதாக முறைகேடு செய்திருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு ஃபர்ஸ்ட் நிறையவே குமிஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா திருப்பதி சென்னை நெடுஞ்சாலை விரிவாக்க பணியின் போது பயன்படுத்தப்பட்ட மண் அளவுக்கு மீறி எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்குங்க. திருத்தணியை ஒட்டியுள்ள பட்டாபிராம் பகுதியில் உள்ள ஏரிகளில் 5 அடிக்கு மண் அள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சுமார் 12 அடி வரை மண் அள்ளியதாக அந்த பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்படி மாநிலம் முழுவதும் நெடுஞ்சாலை விரிவாக்க பணியில் செய்யப்பட்ட முறைகேடுகள் தொடர்பாக புகார்களை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த பின்னணியில் தான் இப்போ வந்து ரைடு நடந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கரூரில் வந்து ரோடு போட்டாங்களாம் 3.5 கோடிக்கு, ஆனால் அங்கே ரோடியே காணோமா. வடிவேலு மீம்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே ரோட்டை காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய முறைகேடுகள் நடக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லும் போது என்னென்னா, இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்களா, இந்த ரைடு நாளைக்கு வரையும் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு கூட சனி ஞாயிறு லீவ் விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு போக மாட்டாங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? விஜய் அவர்களும் காழ்ப்புணர்ச்சியில் தான் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க வந்து திமுக தான் சொல்கிறாங்க காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.